வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, Kingdom Countries discussion, World Leaders discussion, Doctor Class discussion, Question Answers discussion, Error discussion, Status discussion, OK information. அதாவது ஒரு கம்பெனியோட சிஇஓவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. இந்த மில்கிவே கேலக்ஸி பல கேலக்ஸி இருக்குது. ஓகே, அடுத்து இந்த எர்த்தோட நிலையில் நிறையா யூனிவர்ஸோட கம்பாரிஷனில் பகவத்கீதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரில்லியனுக்கு 1% அப்படின்றது தான் எர்த்தோட கான்செப்டாக இருக்குது. இங்கே நிறைய லிமிட்டேஷனே இருக்குது. ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன், அவ்வளோதான் லிமிட்டேஷனே இருக்குது. அதுக்குள்ளேயே ஓரளவு எல்லாமே தோது பார்த்துக்கிற மாதிரியான ஒரு நிலை தான். ஒருவேளை இந்த சித்தர்களாகட்டும் சப்தரிசிகளாகட்டும் இவங்க வெவ்வேறு படிநிலையை கடந்து போனாங்க. ஆனாலுமே சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இணக்கம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா மேலேருந்து கீழே தள்ளப்பட்ட நிலையில் அவங்க ஒரு நூல் மாறிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அந்த ஆவிக்குரிய நிலையில். அப்போது அவங்க ஓரளவு தோது ஆவாங்க. ஓகே, ஒரு நிலையில் மனித நிலையை விட உயர்வாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பண்பு, பகுத்தறிவு, கல்வி நிலை எல்லா வகையிலும் தோதாகிறப்போ மனித நிலையானது சேவாதார நிலைக்கு ஒரு பதமான பக்குவமான உறுதுணையாக அமைஞ்சாங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது. அதனால் எல்லாமே நம்ம தான் தோதை அமைக்கணும். ஓகே, சரி, முதலாவது சோனாலிகா குடோனை பொறுத்த வரைக்கும் இங்கே சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் திரும்ப இந்த குடோனுக்கே வேலைக்கு கூப்பிட்றது தான் நல்லது. ஏன் அப்படின்னா அவர் தான் அந்த சேஸ் நம்பரு எல்லாமே அவர் தான் செக் பண்ணுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. அந்தந்த வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். ஓகே, ஒரு வேலை ஒரு சில வேலை எல்லாமே இழுத்து போட்டு செய்யலாம். ஆனால் சம்பளம் அதிகமாக கிடைச்சா தானே பரவாயில்ல. ஓகே, ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேரை வேலையை விட்டு போக சொல்லிவிட்டு எல்லா காசையும் அவரே லவுட்டிட்டு போகிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் ரோ கணக்கில் லாபம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறப்போ அவர் அந்த வேலையை கரெக்டாக செய்வா அப்படி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சரவணன் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கார். எனக்கெலாம் நிறையா வகையில் ட்ரைனிங்கான ஒரு பர்சன். எனக்கெலாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் அவரே திரும்ப அந்த குடோனுக்கு கூட்டிகிட்டு வரதான் நல்லது. ஓகே, அடுத்து குடோனில் அவ்வளோலாம் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஒரு சும்மா ஒரு ஆன்லைனில் கண்டென்ட்டு ஒரு ஃபேமஸ் அப்படின்றதுக்கு நம்ம ஏதோ ஜாலியாக பேசினா கூட அது எரராக மாறிடும். அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னதை இப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிமிட்டேஷன் தான். என்ன மேட்ரு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவ் ஃபோர்ஸை நம்ம அணுகவே கூடாது. அதனால் பாசிட்டிவாக தான் அணுகணும். ஒரு சில விஷயந்தான் இருக்குது. டீ கருப்பட்டி காப்பி குடிக்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃப்ளாஸ்க் வாங்கி கொடுக்கணும். அதான் காலையிலே சொல்லிட்டேன், அவ்வளோதான் விஷயம். ஓகே, மற்றபடி அப்படியே வருஷத்துக்கு க்ரோ கணக்கில் டர்ன் ஓவர் ஆகுது, நமக்கு எதாவது லாபம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். அதெல்லாம் கம்பெனி மேலிடம். அதெல்லாம் ஜாப் கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவு அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் தோது பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம என்ன நிலைமையோ அதை பண்ணி தோது பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, சரி, அடுத்த தகவல் தமிழ்நாடு தி ஆஃபீஸ் டிஸ்கஷன். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே தடவை அதை சால்வ் பண்ணணும். இதோட ரெண்டாவது டைம் என்ன அப்படின்னா நிராகரிக்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸ் வேலை செய்யாதீங்க. நான் எங்கேயா ஆஃபீஸ் வேலை செய்கிறேன், இருக்கிற நாட்டையே நான் ஆஃபீஸ் வேலை செய்கிறதுக்கு தோது பார்க்குறது ரொம்ப சிரமப்படுறேன். ஓகே, ஆனாலும் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியும். காலங்காத்தால் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உளவியல் ரீதியான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் தோது பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு மணி 1 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் ஸ்டூடியோ வேலை, அந்த வேலை, இந்த வேலை தோது பார்க்குறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கவர்மெண்ட் வேலை செய்யாதீங்க அப்படின்றாங்க. ரொம்ப நல்லது. நான் ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேக்கு ஆதரவாக சொன்னேன் அப்படின்னா எந்த ஹோம்ஒர்க்குமே நான் செய்ய தேவை கிடையாது. எல்லா வேலையுமே அவங்களே செஞ்சுக்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு டைமோ அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு டைமோ செக்கு மட்டும் எங்கேயாவது ரெடி செஞ்சு கொடுத்துட்டோன்னா போதும். இத்தனை ட்ரில்லியன் கேஷாக, அவ்வளோதான். மற்றபடி அவங்களே தோது பார்த்துக்குவாங்க. எனக்கு நிறையா வகையில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில் நான் ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நானே தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலையும் பார்த்ததுக்கப்புறமும்
என்ன நிராகரிக்கிறாங்க, நீங்கள் வேணாங்க அப்படின்றாங்க. அது தோதாகாது. சம்திங் உளவியல் ரீதியான எரர். ஃபேமிலி விலகி போனான்றாங்க, திரும்ப சேர்ந்துக்கிறான்றாங்க. இது எதுவுமே தோதாகலை. சரி, ஓகே, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் தோதான மாதிரி சூழ்நிலையில் பதவி ஓகே, நல்ல விஷயந்தான், பாராட்டு தான். ஆனாலும் நல்லது நடந்தால் நல்லது தான். ஓகே, அதனால் இனிமேல் காலங்காத்தாலாம் அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் எதிர்பார்க்குறன்றது சரி கிடையாது. ஓகே, எனக்குன்னு ஒரு ராஜாங்கம் அமைகிறப்ப தான் எனக்கு தோதாகும். அப்போ தான் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்கிறதுன்றது சரியாக இருக்கும். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் நம்ம தோது பார்க்குறன்றது சரி கிடையாது. அதனால் இனிமேல்லாம் இந்த உளவியல் ரீதியான கொஸ்டின்ஸுக்கு, கவர்மெண்ட்டு கொஸ்டின்ஸு, இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லிகிட்டு இருந்தோம்னா தோதாகாது. அடுத்து ஸ்டூடியோவில் வேணால் கேஷ் எதிர்பார்ப்பாங்க. ஸ்டூடியோ தோதாச்சுன்னா நான் மூவி புக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் உயர்வு. ஓகே, சரி. அடுத்து உளவியல் ரீதியான ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏங்க தலைவரே, கேப்பே இல்லாமல் ஆன்லைன் ஆனது தோது பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, இந்த சோப்புநாங்கி தான் காரணம். சோப்புநாங்கியை பொறுத்த வரைக்கும் சிட்டியிலே இருந்து எல்லாம் ஓரளவு தோது பார்த்ததுனால அது பொழுதுனிக்கும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கேப் கிடச்சிது அப்படின்னா யாராவது பிடிச்சி பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிடும். அது ஒரு டைம் நடக்கிறப்போ ஒன்றும் தெரிவிக்காது. அதுவே 2-3 டைம் நடக்கிறப்போ அந்த பழக்கத்தால் ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே ஆன்லைனில் தோது பார்த்துட்டே இருக்கிறது. கடைசியாக சோப்புநாங்கி என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நான் ஒரு குழந்த அப்படின்னு சோப்புநாங்கி சொல்லுது. குழந்தையாக இருந்தால் கம்முன்னு போகோ சேனலில் போட்டுப்பார், இல்லை சுட்டு டிவி போட்டுப்பார், இல்லைன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் போட்டுப்பார். ஏன் அனாவசியமாக ஆன்லைனில் இன்வால்வ் ஆகிற? ஓகே, அதனால் சோப்புநாங்கி பயந்துக்கிட்டு ஆன்லைனில் பொழுதுனையும் தோது பார்க்குறன்றது தோதாகாது. ஓகே, அடுத்து மற்றும் ஒரு உளவியல் ரீதியான தகவல் இருக்குது. விடியங்காத்தால் 6 மணி இல்லை 5 மணி கரெக்டாக அந்த கழுதை வயிற்றை இழுத்து பிடிச்சிருவோம். வயிற்றை இழுக்கிறது தான் அதோட வேலை. அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, மொதல் டைம் 2 டைம் செய்கிறப்பெல்லாம் ஒன்றும் தெரிவிக்காது. ஒரு பழக்கமானதுக்கப்புறம் துன்புறுத்தல் அப்படின்றது ஒரு இயல்பாக மாறிடும். நம்ம துன்புறுத்தணும் அப்படின்னா நமக்கு எதாவது தோதாகும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் இந்த காலங்காத்தால் இந்த திலக வலி வர்றதெல்லாம் சரி கிடையாது. அடுத்து இந்த திலகவதியோட பழக்கத்தை மாற்றணும். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ தான் படிப்படியாக தோது பார்த்துட்ருக்கேன். இது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் மட்டுப்படுத்துறதுனால தனக்கு தேவையான வசதியெல்லாம் கிடச்சிரும், நம்ம இன்னும் சுகமாக வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. தோதாகாது. ஓகே, அவங்க இன்னும் நாளாக கீழே தான் போவாங்களே தவிர அவங்களுக்கு எதுவும் தோதாகாது. அதனால் இந்த திலகவதி காலங்காத்தால் ஒரு அலாரம் வச்சு ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஒரு டீம் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. ஓகே, அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா டிஸ்கஷன். ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவி தூக்கி மடியில் வைங்கன்ற மாதிரி, இருக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, என்ன தூக்கி மடியில் வைங்க அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயம் தோதாகாது. ஏன்னா அப்படின்னா, இவங்களாவது கல்யாணம் செஞ்சு 2 குழந்தைங்கள பெற்று ஸ்டூடியோலாம் அமைச்சு ப்ரைவேட் ஜெட்லாம் வாங்கி வாழ்க்கையில் ஆக்டர் மாதவன் அவரோட கப்பல்லாம் பயணம் செஞ்சு இன்ஸ்டாகிராமு நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான்லாம் இன்னும் கோவா கூட போனது கிடையாது. ஓகே, இப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு என்னமோ நான் செஞ்ச புண்ணியம் யாரோ ஓரளவு தோது பார்த்து, தமிழ்நாடு அளவில் ஏதோ ஓரளவுக்கு தோது பார்த்து எனக்கு ஏதோ ஓரளவு நல்ல விஷயமான சில விஷயங்கள் அமைச்சு தராங்க. எனக்குன்னு இப்போ தான் ஒரு பர்சனல் லைஃப் ஸ்டைலில் ஓரளவு தோதாகுது. அதை நிராகரிக்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணணும். ஓகேங்க, நீங்கள் நல்லா மேரேஜ் பண்ணிக்கோங்க, நல்லா சம்பாதிங்கன்னு, நிறையா மூவி புக் பண்ணுங்கள், நல்லா நடிங்க, நல்லபடியாக இருங்கன்னு அப்படி என்கரேஜ் தான் செய்யணும். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் பரவாயில்ல, இந்த நடிகை ரொம்ப நல்ல நடிகையாக இருக்காங்களே, இவங்களுக்காக நம்ம ஒரு மூவி புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோதாகும். ஓகே, அதனால் இவங்களையே தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இவங்க தரப்புலேருந்து எதை கேஷ் கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்கன்னா ஒன்றும் தெரிவிக்காது. சென்னையில் 6 மாதம் ஸ்டே பண்ணேன், ஒரு நாள் கூட விசிட் பண்ண கிடையாது. இதெல்லாம் காணல் நீர் மாதிரி தோதாகாது. ஆனாலும் நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஓரளவு வாங்க வணக்கங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது இயல்பான ஒரு பண்பு நிலை, நல்ல விஷயம் அப்படின்றப்ப 4 பேர் பாராட்ட தான் செய்வாங்க. ஓகே, ஆனாலும் பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு கேஷ் டெபாசிட் ரெசிப்ட்டு ஒரு நேரில் சந்திக்கணும். ஒரு மூவி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது கேரக்டர் ஸ்கெச்சஸ் எல்லாம் தோது பார்க்கணும். இவங்க ஏதோ ஒரு குறுக்கு பாதையில் பயணிக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஓகே, என்னை கேட்டால் இவங்ககிட்டே சொந்தமாக ஸ்டூடியோ இருக்குது. விக்னேஷ் சிவன் ஒரு நல்ல டைரக்டர் தான்.
காசும் இருக்குது, இவங்களே படம் எடுக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் மற்ற டைரக்டர்லாம் பிடிச்சி துன்புறுத்திக்கிட்டு வேதனை ஏற்படுத்துகிறாங்கன்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அதனால் எரெல்லாம் சால்வ் ஆகுங்க. ஓகே, எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை நான் அமைச்சு தோது பார்த்தா தான் கூடிய விரைவில் நான் யூஎஸ்ஏ போகிறதுக்கு எனக்கு தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா என்னுடைய நிலப்பரப்பு அப்படின்றப்போ எனக்கு யூஎஸ்ஏ தான் தோதான இடம். இரவு பகல் அப்படின்ற ஒரு நிலைக்கு அங்கே தான் எனக்கு தோதாகும். அதனால் நான் யூஎஸ்ஏக்காக தான் ஒர்க் பண்ணுறதுன்றது தான் சரி. அதனால் என்ன இறுதியான தீர்வு அப்படின்னா, இனிமேல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு, உளவியல் ரீதியான சில கொஸ்டின் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பொழப்பென்னவோ அதை நோக்கி நம்ம பயணித்தா மட்டும்தான் கம்பெனிக்கு ஓரளவுக்கு சேல்ரி எல்லாம் வகையில் தோதாகும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.